வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் தாயகத்தில் நிகழக்கூடிய பல்வேறு அரசியல் நகர்வுகள் தொடர்பில் இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பிற்பாடு தமிழ் அரசியல்லையும் சில சலனங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. சில வேறு கூட்டுணைவை நோக்கி நகர்ற தன்மைகளையும் பார்க்கின்றோம். இது தொடர்பில் பேசுவதற்காக, கலந்துரையாடுவதற்காக எம்மோடு இணைந்து கொள்கிறார் உங்களுக்கு நன்கு அறிமுகமான வேர்கள் பல்நோக்கு புலனாய்வுத்துறையின் உறுப்பினர் முல்லமதி அவர்கள். வணக்கம் முல்லமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் திரை வாசகர்களே. இப்ப என்னன்னா, நாங்கள் ஆரம்பத்தில இருந்தே சொன்னாங்க, இந்த சைக்கிள் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு கெலோ செல்வம் மற்றும் டிடிஎன்ஏ கூட்டமைச்ச போது இது ஒரு இயற்கையான கூட்டு இல்லை. ஏன்னா இவர்களுடைய கூட்டு இயற்கையான கூட்டு தமிழரசு கட்சியோட தான் வரும். ஆனால் இவர்கள் இங்க போய் கூட்டி சேர்ந்தது நீண்ட காலத்துக்கு நிலைக்காது என்று அது நாங்கள் குறிப்பிட்டது போலவே அது சொல்லி சில காலத்திலேயே அந்த கூட்டு ஒரு ஈடாட்டத்தை காண்றதை பாக்குறீங்க. இந்த மாநசபை தேர்தலிலும் அறிவிக்கப்படையில, ஆனால் இந்த புதிய கூட்டுக்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? நல்ல ஒரு கேள்வி. அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்பார்கள். ஆனால் அவ்வாறான ஒரு அரசியல் ஒரு சுமூகமான சூழல் உள்ள நாடுகளில் தான் அது சாத்தியப்படுமே தவிர, உரிமை இழந்திருக்கின்ற ஒரு இனத்தின் அரசியல் அவ்வாறு செயற்படுமாக இருந்தால் அது அந்த இனத்திற்கு பாதகமாகத்தான் அமையும். ஈழத்தமிழர் அரசியல் எனப்படுவது தமிழினத்துக்கு எந்த வகையிலும் நன்மை தருகின்ற ஒரு அரசியலாக, ஒரு அறிவுபூர்வமான அரசியலாக, ஒரு யதார்த்தத்தை பிரிந்து கொண்டு செயல்படுகிற அரசியலாக கடந்த 70 ஆண்டு காலத்தில் செயல்பட்டதாக நாங்கள் காணவில்லை. குறிப்பாக தந்தை செல்வா அவர்கள் இலங்கையின் பாராளுமன்ற பெரும்பான்மை சிங்களவர்களுக்கு இருக்கின்ற நிலையில் அவர்கள் எதை வேண்டுமானாலும் இங்கே சட்டப்படி ஜனநாயகப்படி நடைமுறைப்படுத்தி விட்டு போகலாம். ஆகவே தமிழர்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறிய அந்த கூற்றுக்கு பிறகு தமிழர்களுடைய எதிர்காலம் தொடர்பில் அல்லது தமிழர்களுடைய உரிமைகள் தொடர்பில் ஒரு காத்திரமான அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான செயற்பாடுகள் எதுவும் அதற்கு பின்னர் இருக்கவில்லை. நான் நினைக்கிறேன், இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அதற்குள் சரணாகதியாகி போன அரசியல் தான் இந்த சரணாகதி அரசியலாகத்தான் தமிழரசு கட்சி அந்த அரசியலை முன்னெடுத்து வருது. நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த சைக்கிள் கட்சியுடனான ஏற்பட்ட கூட்டின் போது இது ஒரு தவறான கூட்டு, ஆனால் உண்மையான கூட்டு இவர்களுக்கு தமிழரசு கட்சியுடன் இருக்கிறது என்று சொல்றீர்கள். ஆனால் உண்மையில தமிழரசு கட்சியுடனும் கூட இவர்களுக்கு எந்த கூட்டும் கிடையாது. தமிழரசு கட்சி இவர்கள் யாரையும் தங்களுடைய சக போட்டியாளர்களாகவோ அல்லது சக கூட்டாளிகளாகவோ அல்லது ஏனையவர்களை தமிழர்களின் பிரதிநிதிகளாகவோ கூட அவர்கள் இன்று வரை கருதவில்லை. இடைஞ்சல்களாக, சிக்கல்களாக, தடைகளாக இருக்கிற இவர்களை அகற்றுவதற்காகத்தான் இவர்களுடனான உறவுகளை, செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார்களே தவிர அவர்கள் இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக கொள்வதில்லை. அவர்கள் பொருட்டாக யாரை கொள்வார்கள் என்றால் சைக்கிள் கட்சியை கொள்வார்கள். அதுவும் பழைய சைக்கிள் கட்சியை. குமாரபண்ணம்பலம் வரையும் தான் அது இருந்தது. இப்பொழுது கஜேந்திரகுமார் நடத்துவது சைக்கிள் கட்சி அல்ல, அது கோட்டபாய உருவாக்கிய தமிழ்ல விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்ற அரசியல்ல விடுதலை புலிகளை நீக்கம் செய்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற அந்த போலி அரசியலை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் வாக்கு வாங்குறதுக்கு அவர் சைக்கிளை பயன்படுத்துறார். அவர்களுடைய அரசியலை தமிழரசு கட்சி அதையும் கணக்கெடுக்கிறேன். அவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிலை நடைமுறைப்படுத்துவதற்கு அவ்வப்போது என்ன செய்யணுமோ அந்த திருகுதாளம் எல்லாம் செய்வார்கள். இதுக்கு ஒரு நல்ல அழகான உதாரணம் எங்களை மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற சிந்தனையை உண்மையில் முன்மொழிந்தவர் அறிஞர் திருநாவுக்கரசு. அவர் தமிழ்நாட்டில் இப்பொழுது வாழ்ந்து வருகின்றார். என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் சிந்தனையாளர்களுக்குள்ளே நான் திருநாவுக்கரசு அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுப்பேன். அவருடைய எழுத்துக்கள், படைப்புகள், அவருடைய நீண்டகால அரசியல் கருத்துக்கள், அவர் விடுதலை புலிகளுக்கு வழங்கிய ஆலோசனைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை சீர்தூக்கி பார்த்து நான் வந்திருக்கின்றேன். அவருடன் நேரடியாக பேசும் வாய்ப்பு கிடைத்த சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறேன். எல்லாவற்றிலும் இருந்து அவரை ஒரு அறிஞர் பெருமகனாக என்னால் உணர முடிந்திருக்கிறது. நான் படித்த, நான் அறிந்த, நான் தேடி கேட்டுக் கொண்டதற்கு ஊடாக என் அறிவு தளத்தில் இருந்து நான் ஒரு பட்டம் பெற்றவனோ அல்லது சட்டம் கற்றவனோ கிடையாது. இருந்தாலும் எனக்கு இருக்கின்ற இந்த அரசியல், சமூகவியல், பண்பாட்டியல் அறிவுகளுக்கு கூடாக நான் அறிஞர் திருநாவுக்கரசு என்றுதான் திருநாவுக்கரசு அவர்களை நான் அழைப்பது. அவர்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற கன்செப்டை கொண்டு வந்தவர். 2005ஆம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு விடுதலை புலிகள் எதிர்கொள்ள வேண்டும் என்று வேர்கள் புலனாய்வுத்துறையிடம் விடுதலை புலிகள் முன்வைத்த கோரிக்கைக்கு வேர்கள் புலனாய்வுத்துறை விடுதலை புலிகளுக்கு சொன்னது, இலங்கை ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு அரசியலை விடுதலை புலிகள் இயக்கம் முன்னெடுக்க வேண்டும். விடுதலை புலிகள் ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் அவருக்கு பெற்றுக் கொடுப்பதன் மூலம் நீங்க ஒரு நாடையா, நாங்க ஒரு நாடு, நிறைய வேறுபாடையா, நிறைய வேறுபாடு என்ற புலவர் உணர்ச்சி கவிஞர் காசியானந்தனின் அந்த வரிகளுக்கு நாங்கள் உயிர் கொடுப்பதுதான் எதிர்கால அரசியலுக்கும் விடுதலை போராட்டத்தை, இயக்கத்தை பாதுகாப்பதற்குமான ஒரு சிறந்த மூலோபாயமாக இருக்கும் என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் நான் எழுதிய ஒரு கட்டுரை கூட எழுதியிருந்தேன். அந்த கட்டுரை தியாகனின் பார்வையில் என்றுதான் நான் பேர் வைத்திருந்தேன். நான் அண்மையில் தான் அறிந்தேன், இந்த தியாகனின் பார்வையில் என்று நான் எழுதிய கட்டுரை தலைவரோடு நின்று
தண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட தியாகனின் பேரில் நான் எழுதுகிறேன் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அந்த கட்டுரையை போட வேண்டாம் என்று அப்பொழுது தடுத்தாரலாம். நான் அண்மையில் தான் எனக்கு ஒரு போராளி சொன்னேன். ஆனால் நான் எழுதின தியாகன் வேர்கள் பிரணயத்துறையில் 85ஆம் ஆண்டு கொழும்பில் அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட தியாகன் பேரில் நான் உண்மையாக எழுதுறேன். இதயன் ரூபி தியாகன் என்று 3 பேரை இலங்கை அதன் அடிப்படையில் 85ஆம் ஆண்டு கைது செய்து படுகொலை செய்தது. அவர் அந்த தியாகனின் பேரில் நான் அந்த கட்டுரையில் எழுதுறேன். அப்ப அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் திருநாவுக்கரசு அவர்கள் பொது வேட்பாளரை கொண்டார். இந்த பொது வேட்பாளரை அவர் கொண்டு வந்திருந்த அறிமுகப்படுத்திய போது இது சார்ந்து EPR லைவுக்கும் அவருக்கும் இருந்த நெருக்கமான தொடர்புகளுக்கு கூட சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்பை இதை இணங்க வைத்து ஏனையவர்களையும் இணங்க வைத்து என் போன்றவர்களுக்கு கூடாக நாங்கள் ஜனநாயக போராளிகள் மற்றவர்களுக்கு எல்லா வளர்த்தங்களை கொடுத்தால் இந்த பொது வேட்பாளரை கொண்டு வருவதற்கான ஒரு நடைமுறை அரசியலை எடுத்தது. இது 2 பக்கமாக நீங்கள் பிரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேசிய மக்கள் சக்தி, அதாவது ஒரு மாற்று அரசியலை இலங்கையில் கொண்டு வருவதற்கு சிங்கள சமூகம் தமிழ் சமூகத்துடன் இணைந்து செயல்படுவதற்கு தயாராகிய ஒரு காலம். அப்பொழுதுதான் இவர்கள் இந்த JVP-யை மையப்படுத்தி தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு அரசியலை கட்டமைக்கிறதுக்கான முயற்சி நடக்கிறது. பல அமைப்புகள் சேருகின்றன. சில தனிமனிதர்களை கொண்டிருக்கிற குழுக்கள் அமைப்புகள் கூட அதில் அங்கம் பெற்றுத்தான் அந்த தேசிய மக்கள் சக்தி அரசியல் வருகிறது. அப்பொழுது விடுதலை புலிகளின் தரப்பில் என்னுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். என்றால் பேசக்கூடியவர்களில் ஒருவராக என்னை அவர்கள் இடம் கண்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், மாற்றங்களுக்கு விடுதலை புலிகள் இயக்கம் எப்பொழுதும் முழு ஆதரவு வழங்கும். பிரேமதாசாவுக்கு வாய்ப்பளித்தது, சந்திரிகாவுக்கு வாய்ப்பளித்தது, ஜெயவர்தனா கூட எங்க விடுதலை புலிகள் இயக்கம் வாய்ப்பளித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஒவ்வொரு இலங்கையினுடைய புதிய புதிய ஆட்சியாளர்களுக்கும் வாய்ப்பளித்தது. அது தன் கையை தானே சுட்டுக் கொண்டுதான் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தது. அதனுடைய இறுதி கட்டத்தில் தான் ராஜபக்ச தரப்பு வந்தார்கள். சர்வதேச நாடுகள், அது குறிப்பாக அமெரிக்கா தான் உண்மையில் விடுதலை புலிகளை ஒடுக்குவதற்கான முடிவு எடுத்தது. ஏனைய நாடுகளும் சேர்ந்து எடுத்தார்கள். அவர்கள் நேட்டோவை கொண்டு வந்து திருவண்ணாமலையில் தளம் அமைப்பதற்கு எடுத்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்று ரஷ்யா முடிவெடுத்தது. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த ராணுவ ஒப்பந்தம் அவர்களுடைய இருநாட்டு உறவுகளின் காரணமாக ரஷ்யாவினுடைய அறிவுறுத்தலை ஏற்றுத்தான் இந்திய படைகள் புலிகளை முற்றுமுழுதாக அளித்தார்களே தவிர இந்தியா விடுதலை புலிகளை முற்றுமுழுதாக அளிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடவில்லை. 90ஆம் ஆண்டு ஏசி குருவை முறியடித்த அந்த 2000ஆம் ஆண்டு ஏசி குருவை முறியடித்த அந்த செயலில் இந்தியாவினுடைய உளவுத்துறையான ரோ விடுதலை புலிகளுக்கு திரைமறைவில் பல உதவிகளை செய்தார்கள். ஆயுதங்கள் கொண்டு வருவதற்கு எல்லாம் அவர்களுடைய உதவிகள் இல்லாமல் அதை நாங்கள் செய்யவில்லை. அதெல்லாம் இன்றைக்கு மறைக்க கூடாது. என்றால் ஒரு தேசத்தினுடைய எதிர்காலம் பாழ்பட போகக்கூடாதுன்றதுக்காக சில உண்மைகள் நாங்கள் பேச வேண்டும். இந்தியா தொடர்பில் காழ்ப்புணர்வு உள்ளவர்களுக்கு இந்தியா பற்றி இந்தியாவும் அதனுடைய கூட்டு தேசமான இந்தியாவினுடைய எதிர்கால அரசியலும் அதை பாதுகாப்பதற்கு அது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தொடர்பிலும் இந்தியாவினுடைய உடைவுகளுக்கு ஈழப் பிரிவினை எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும் என்ற தொடர்பில் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டுதான் அதை செய்கிறார்கள். அதுக்கு அவர்களிங்கம் ஆர் வெங்கட்ராமன் போன்றவர்கள் எடுத்த தவறான முடிவுதான் காரணம். அது நான் ஏற்கனவே பல முறை பேசிக்கிறேன். அப்ப இந்த அடிப்படையில் தான் நீங்கள் இந்த அரசியலை பார்க்க வேண்டுமே தவிர தமிழரசு கட்சி இப்பொழுது இப்படியான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தும் பொழுது இந்த பொது வேட்பாளரை நேரடியாக எதிர்த்து அதுக்காக அதை முறியடிப்பதற்கு இலங்கை புலனாய்வுத்துறையை பயன்படுத்தி அர்ஜுனா ராமநாதனை கொண்டு வந்து மருத்துவமனைக்குள் பிரச்சனை இருப்பதாக சாவச்சேரிக்குள் இருந்து ஒரு பிரகடனத்தை தொடங்கி மக்களை திசை பொது வேட்பாளரை தோற்கடித்த தமிழரசு கட்சி, அதனுடைய பிரமுகரான சுமந்திரன், பிறகு அதே தமிழரசு கட்சியால் தெரிவு செய்யப்பட்ட புதிய தலைவரான ஸ்ரீதரனை முறைகேடாக தெரிவு செய்தது சொல்லி அதே கட்சி போய் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவரை முடக்கி வைத்துக் கொண்டு தாங்களாகவே ஒரு தலைவரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு தானே செயலாளராக நிறுத்தி கொண்டு அரசியல் செய்கிற சுமந்திரன். இவருடைய அழைப்பை ஏற்று போய் இந்த சங்கு கூட்டணி பேசுகிறது, ஏனையவர்கள் பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் ஒரு அரசியல் தாசிகள் என்று சொல்றதை விட, மன்னிக்க வேண்டும் இப்படி ஒரு வாசகத்தை நான் பயன்படுத்துவதை தவிர, இவர்களை ஒரு அரசியல் விபச்சாரிகள் என்பதை விட வேறு எந்த வசனமும் சொல்ல முடியாது. ஆகவே இன்றைக்கு தமிழரசு கட்சி மட்டும்தான் இலங்கை தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தரப்பு என்பதை அவர்கள் JVP-க்கு கூட இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் மற்றவர்கள்ட்ட கதையை கேட்டுக்கொண்டு அரசியல் செய்ய முடியாது, எங்கட கதையை கேட்டுக்கொண்டு அரசியல் செய்யணும். இதைத்தான் ஜெயபாலன் ஜெயவர்தனாவுக்கும் அமிர்தலிங்கம் சொன்னார், பிரேமதாசாவுக்கும் அமிர்தலிங்கம் சொன்னார், சந்திரிகாவுக்கு சம்பந்தன் சொன்னார், ராஜபக்சவுக்கும் சம்பந்தன் சொன்னார். முள்ளிவாய்க்காலில் புலிகளை கொண்டு வந்து அழித்து விட்டு ராஜபக்சவுக்கு பொன்னாடையும் சம்பந்தன் போத்தார். தான் சாகும் போது தனது தொடர்ச்சியை கொண்டு வருவதற்கு சுமந்திரன் என்றவரை கொண்டு வந்து அரசியல் நிறுத்தினார். சுமந்திரன் இன்றைக்கு அதை செய்து கொண்டு சுமந்திரனிடம் தமிழரசு கட்சி தமிழர்களுக்கானது அல்ல, தமிழரசு கட்சியை தமிழர் அரசியலில் இருந்து இல்லாமல் துடைத்தளிக்க வேண்டும். அதே போல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸையும் துடைத்தளித்து ஒரு புதிய அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆயுத போராட்ட இயக்கங்களாக இருந்து பின்னர் ஜனநாயக வழிக்கு வந்தோம் என்று சொல்லி எதிரிகளால் பயன்படுத்தப்பட்ட ஒட்டுக்குழுக்களாகிய இந்த ஒட்டுக்குழுக்களை உள்ளடக்கி விடுதலை புலிகள் இயக்க போராளிகளாக இருந்து ஜனநாயக போராளிகள் கட்சியை உருவாக்கியவர்களையும் சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம்.
ஆனால் இந்த அரசியல் கட்சிகளுக்கு சற்றும் சளைக்காத மிக கீழ்த்தரமான அரசியலை தான் இந்த ஒட்டுக்குழுக்கள் செய்கின்றன. ஒட்டுக்குழுக்களின் பட்டியலில் நான் இப்பொழுது ஜனநாயக போராளிகள் கட்சியையும் சேர்த்துக் கொள்ளுகிறேன். ஒட்டுக்குழுக்கள் செயற்படுகின்றன. இவர்கள் இன்றைக்கு சுதந்திரனின் காலடியில் நிற்கிறார்கள். நாளைக்கு முஸ்லீம் கட்சிகளையும் இவர்கள் தங்களுக்குள் இழுத்து போட்டுக் கொண்டு இன்றைக்கு இருக்கிற இந்த ஜேவிபியின் ஆட்சியை இவர்கள் தூக்கி எறிந்து விடுவதற்கு இவர்கள் இந்த மேட்டுக்குடிகளோடு சேர்ந்து ஒரு சதியை செய்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்காக நான் ஜேவிபியின் அரசியலை ஆதரிக்கிறேன், ஏற்றுக்கொண்டு விட்டேன். அவர்கள்தான் இலங்கைக்கான நாயகர்கள் என்றோ அவர்கள் தமிழர்களை ஏற்றுக்கொண்டார்கள், தமிழர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வழங்கி விடுவார்கள் என்று என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் பட்டிமாறன், அருஷ் பிரபாகரன் போன்றவர்கள் வைக்கின்ற விமர்சனம் இலங்கை ஆட்சியாளர்கள் மீதும் இலங்கை அரசு மீதும் இலங்கை அரசின் செயற்பாடுகள் மீதும் இலங்கை அரசு இயந்திரத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பிலும் அறிவார்ந்து அவர்கள் வைக்கின்ற விமர்சனங்களை என் போன்றவர்களால் நிராகரிக்க முடியாது. ஆகவே ஜேவிபிக்கு நான் நல்ல ஆலோசனைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அறிவு கட்டி அதைத்தான் பட்டிமாறன் சார் மற்றது அருஷ் பிரபாகரன் போன்ற ஆய்வாளர்களும் தெளிவாக சொல்லுகின்றார்கள். இதை ஜேவிபி புரிந்து கொண்டு ஒரு இலங்கைக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க தவறுமாக இருந்தால் இலங்கை பன்னாட்டின் ஒரு காரணித்துவமாக ஒரு இன்னொரு தாய்லாந்து என்று நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். இலங்கை இன்னொரு தாய்லாந்தாக மாறும். அப்படியான நிலையை அது போய்விடும். இந்த உரையில நீங்கள் கனவிச்சைகளை சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு என்ன படுது என்றால் 2009 வரைக்கான அரசியலை விடுவோம். 2009 வரைக்கும் நீங்கள் ஆயுதம் தூக்கி இருந்தீங்கள். உங்களுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நினைச்சது செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் அது ஒரு இடத்துல மோதிக்கொண்டு இப்ப 2009க்கு பிறகான இந்த அரசியல்ல நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமும் சரி, நீங்கள் அறிஞர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசு அவர்கள் சொல்ற விஷயமும் சரி, அருஷ் மற்றும் பட்டிமாகரன் போன்றவர்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த தமிழ் தரப்பில இருந்து இலங்கையில இருக்கக்கூடிய அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகளாக இருந்தாங்கன்னா இலங்கைக்கு வெளியே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஆய்வாளர்கள் என்று சொல்லப்படுற புலிகள் சார்ந்த ஆய்வாளர்களாக இருக்கின்ற நீங்கள் சொல்கின்ற அரசியலாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவோ விலகி போயிட்டீங்களோ, உங்களுக்கு சனங்கள் கதைக்கிறது கேட்கலையோ என்ற ஒரு எண்ணம் பரவலாக வருகிறது. ஏனென்றா இப்ப நீங்கள் வைக்கிற நீங்கள் அறிஞர் சொல்லக்கூடிய திருநாவுக்கரசு எடுத்தீங்கன்னா திருநாவுக்கரசு அவர் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டுல இந்தியாவில் ரோவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தானே. அவர் ரோவு கூட தொடர்பு இல்லைன்ற வெப்பம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அவருடைய சிந்தனை சுவாதீனம் என்றது அந்த இந்தியாவுல தன்னுடைய நலனை தக்க வைக்கிறத நோக்கித்தான் அது இருக்கும். அதுக்கு எதிராக ஒரு நாளும் அவர் போகல. எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றதை வைத்து அவருடைய கருத்துக்களுக்கு நீங்கள் முடிவு கட்டக்கூடாது. நான் கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனது மக்களின் விடுதலைக்காக நான் சுதந்திரமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். எந்த எதையுமே எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் நான் பேசுகிறேன். கல்லறையை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் போன்ற ஒரு ஆளால் இப்படி சிந்திக்க முடியும். திருநாவுக்கரசு போன்றவர்கள் இந்தியாவில் இருக்கிற ஒருவருடைய சுதந்திரம் தொடர்பிலையும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறவர்களுடைய சுதந்திரம் தொடர்பிலையும் ரெண்டும் ஒன்று அல்ல. அது ரெண்டுக்கும் வேற நிலைப்பாடுகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் இந்தியா புலிகளை பயங்கரவாதிகள் என்று சொல்லி இருக்கு. ஆனால் அங்க நீங்கள் ஒரு புலிக்கொடியை தூக்கிக்கொண்டு ஊர்வலம் நடத்தலாம். ஆனால் லண்டனும் புலிகளை பயங்கரவாதிகள் என்று சொல்லலாம். ஆனா நீங்க புலிக்கொடியை கொண்டு போய் அந்த கருத்துல எனக்கு மாறுபாடு உண்டு. தமிழீழ தேசிய கொடி தமிழீழ அனுமதிக்கத்தானே வேணும். நான் என்ன கேட்கிறேன்னா இப்ப தமிழ் மக்களுடைய அரசியல் நகர்வுகளை பார்க்கக்குள்ள ஒருபோதும் இல்லாத அளவுக்கு இந்த ஜேவிபிக்கு ஒரு இந்த அனர்த்தம் ஜேவிபிய பரிசோதிக்கிறதுக்கான ஒரு பரிசோதனை களமாகவும் இருந்திருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய அனர்த்தத்துக்கு பிறகும் ஜேவிபி மீதான அபிப்பிராயங்கள் இன்னும் அதிகரித்து என்றுதான் சொல்லலாம். கிட்டத்தட்ட அனுராவை தங்களுடைய சகோதரராக பிள்ளையாக சகோதரனாக பார்க்கிற ஒரு போக்கொண்டு வடக்குல உருவாகி இருக்கு. இப்ப அருசா போன்றவர்களோ அல்லது நீங்கள் போன்றவர்களோ சொல்ற இந்த விஷயம் 2009 ராஜபக்ஷ இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன அபிப்பிராயம் வச்சிருந்தீங்க அதே போக்குல தான் அது போய்கொண்டிருக்கு. இது உங்களுக்கு அந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. நானோ அல்லது பட்டிமாறன் சாரோ அல்லது அருஷ் பிரபாகரனோ அந்த அடிப்படையில் இந்த விமர்சனங்களை நாங்கள் முன்வைக்கவில்லை. நாங்கள் நீண்ட இலங்கையினுடைய வரலாற்று போக்கையும் உலக அரசியலையும் அவதானமாக நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரு விடயம் தெரியும். பட்டிமாறன் சாருக்கோ அல்லது அருஷ் பிரபாகரன் அவர்களோ அதை மறைவாக வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். அவர்கள் இலங்கை அரசுக்கு சில ஆலோசனைகளை நுணுக்கமாக அவர்கள் கூறுகிறார்கள். அதுக்கு காரணம் இவர்கள் வெளிப்படையாக சில கருத்துக்களை முன்வைத்தால் இவர்கள் மீது சாயம் பூசப்படுமாக இருந்தால் இவர்களுடைய நல்ல கருத்துக்கள் சமூகத்துக்கு வராமல் விட்டு என்றதால் அவர்கள் பேசவில்லை. ஆனால் நான் பேசுவதற்கு காரணம் நான் ஒரு போராளி என்றதால என்னுடைய நிலைப்பாடுல நான் எப்பவுமே உறுதியாக நிற்பேன் என்றதை நான் நிரூபிக்க எனக்கு தளங்கள் இருக்கிறது என்றதால
நான் வந்து பேசுறேன். இப்ப ஜெயபாலன் வந்து தமிழின விரோதி, விடுதலை புலிகளுக்கு எதிரானவர், விடுதலை புலிகளை தொடர்ந்து விமர்சிக்கிறவர் என்று கூறப்பட்ட இடத்தில் முல்லைமதி வந்து பேசி முல்லைமதிக்கும் புலிக்கும் சம்பந்தமில்லை என்று விமர்சனங்கள் வந்ததை கடந்து வந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறாள். நான் என்னோட நீங்கள் அவைகளை வந்து பார்க்க முடியாதான். நான் உங்களுக்கு அந்த காலமே ஒரு கற்று கண்டு போட்டால் அதிலே அறிஞர்களும் இப்படியானவர்கள் எல்லாரும் வந்து தீர்வு சொல்லாமல் விஷயங்களை பற்றி பேசுறதும் எழுதுறதும் தான் மனிதகுல சாபக்கேடு என்று மானுடவியல் அறிஞர் அலன் எழுதியிருந்தார். அதுக்கு பிறகுதான் காப்மேரை இந்த சாம்பன் பகுதிகள் தொடர்பில் எல்லாம் எழுத தொடங்கினார். அப்ப இதெல்லாம் மனிதனுடைய சிந்தனை மேம்பாடுகளுக்காக வருது. இப்ப நீங்க நாங்கள் என்ன பாக்குறோம்னா எங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று தெளிவா தெரியும். இலங்கையிலே ஒரு நீண்ட காலமாக இருக்கின்ற இந்த சிங்கள இனவாத, சிங்கள மதவாத, பௌத்த மதவாத அரசியல் சிந்தனைகளில் இருந்து சிங்கள மக்களை ஒரே இரவில் திசை திருப்பி கொண்டு வந்து அவர்களை புத்தனின் சிந்தனையில் தர்மத்தின் பாதையில் நிலைநிறுத்தி விட முடியாது என்றதையும் நான் அண்மையில் ஒரு கட்டுரையிலேருந்து ஒரு பதிவில் விட்டு அது உங்களுக்கும் வந்திருக்கும். இந்து மதத்தை தழுவியதுதான் இலங்கையில் இருக்கிற தேராவாத பௌத்தம். இந்த இந்து மதத்துக்கும் இந்து மதம் பற்றி பெரிதாக பீத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் என்ன நடக்குது இந்து மதத்துக்கள் என்று அந்த மதவாதத்துக்கள் என்றது உங்களுக்கு தெரியும். அதன்றி ஒரு வேற வடிவம் தான் பௌத்தத்தின் பேரால், புத்தனின் பேரால் இலங்கையில் தேராவாத பௌத்தம் செய்து வருகிறார். இதைத்தான் எங்களது அறிஞர் திருநாவுக்கரசு சொல்லுவார். சிங்களவர்கள் எப்பொழுது தங்களுடைய நிலையை தடுதாடப்படுகிறார்களோ விழுகிறார்களோ அப்பொழுது தமிழர்களின் காலில் தான் விழுவார்கள். தமிழில் காலில் அரசியல் கருத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றீங்க. தமிழர்களின் காலை பிடித்து இழுத்து வீழ்த்தி அவர்களை பிடரி அடிபட வீழ்த்தி விட்டு போகிறார்கள் என்ற வரலாற்று தொடர்ச்சி அவர் அதுல சொல்லிக்கிறார். இப்ப நாங்கள் என்ன சொல்றோம் ஜேவிபி புதுசா சொல்லல தானே, இதைத்தானே இப்ப ஒரு 50 வருஷமா சொல்றோம் நாங்கள். அதைத்தான் நாங்க சொல்ல வேணும். வேற அதாவது ஜெயபாலன் நான் உங்களை பார்த்து கந்தசாமி என்று சொல்ல முடியுமோ? இல்ல என்ன பிரச்சனை இல்லை. நீங்க நடக்கக்கூடிய இப்ப நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வை வைக்கணும் என்று சொன்னா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் என்று சொன்னால் நீங்கள் அதை அரசியல் நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரித்தான் நீங்கள் தீர்வுகளை வைக்க வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய உரிமையை, தங்களுடைய இறமையை, தங்களுடைய மொழியை, கலையை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை எல்லாம் கைவிட்டு பௌத்தர்களாகவும் மாறி சிங்கள மொழியையும் பேசிக்கொண்டு போகின்ற அந்த பாதையில் தமிழர்கள் போய்விட வேண்டும் என்று நீங்க சொல்ல வாரீங்க. நாங்கள் ஒரு தரம் சொல்லல, வச்சா குடுமி அடிச்சா மொட்டை என்று சொல்லலையே. நாங்க ஒரு தரம் இங்க அப்படி ஒரு தரம் சொல்லல தானே. இங்க என்ன சொல்லப்படுது என்றால், இப்ப எங்களுக்கு உள்ள கிடைக்கக்கூடிய உரிமைகளை எடுத்துக்கொண்டு முதல் ஒவ்வொரு படிப்படியாகத்தான் நாங்கள் அதை வென்றெடுக்கலாம். நீங்களே சொல்றீங்க ஒரே நாள்ல சிங்கள மக்களுடைய இனவாதம் வந்து இல்லாமல் போகாது, அதுக்கு ஒரு காலம் தேவை. அப்ப அந்த காலத்தை வந்து நாங்கள் அப்படியான ஒரு இதுக்கு போக மாட்டோம் என்ற விஷயத்த தமிழ் தரப்பிலையும் சொல்லணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, அன்றைக்கு தையட்டி விகாரையில நடந்த போராட்டத்துல பல சிங்களவரோ பல சிங்கள போலீஸோ ஏதோ ஒன்று சொல்லப்படுது. இந்த சொல்லெல்லாம் எங்க இருந்து உங்களுக்கு வருகுது? நீங்கள் இப்ப என்னென்றால் நீங்கள் இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி போட்டேன். கஜேந்திரகுமாருடைய அரசியல் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஜெயபாலன் பிளீஸ் மன்னிக்கணும். கஜேந்திரகுமாரனுடைய அரசியல் இலங்கை உளவுத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இலங்கை உளவுத்துறை வடக்கில் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அதைத்தான் கஜேந்திரகுமார், செல்வராஜா கஜேந்திரன் தலைமையில் செய்வார்கள். அவர்கள் மிக தரக்குறைவான செயற்பாடுகளை செய்வதற்கு காரணம் அவர்களுக்கு இடப்படுகின்ற உத்தரவு, கட்டளை. இது நான் விடுதலை புலிகளின் பிரணாய் பிரிவில் இருந்து சொல்றேன் உங்களுக்கு. ஆகவே நீங்கள் கஜேந்திரகுமார் செயற்பாடுகளை கொண்டு வந்து தமிழினத்தினுடைய பிரச்சனையை கூட வச்சு பேசுறதையே தயவு செய்து தவிர்த்து கொடுக்கணும். குப்பைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு குப்பை மேடா கிடக்குன்றதுக்காக அதை வைரம் என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நீங்க கஜேந்திரகுமார விடுவோம். இலங்கையில அல்லது இலங்கைக்கு வெளியில இன்றைக்கு இலங்கை இராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவாலேயோ அல்லது போன்ற புலனாய்வு அமைப்புகளுக்கு செயற்பாட்டுக்கு கீழேயோ அல்லது சர்வதேச புலனாய்வு பிரிவுகளுக்கு கட்டமைப்பு இல்லாமல் சுதந்திரமாக இயங்குறது ஆறு? சுதந்திரமாக நீங்க சொல்றீங்க அமைப்பாக ஒன்றுமே இயங்க முடியாது என்று சொல்லலாம். ஏனென்றால் அமைப்புகள் என்று நீங்கள் வந்தா கட்டுப்ப நான் கூட நாளைக்கு ஒரு அமைப்பை தொடங்கினால் என்ன வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அவர்கள் வருவார்கள். அதனால இப்படியான அமைப்புகளுக்கு நாங்கள் போறதும் இல்லை, அமைப்புகளை உருவாக்குறதும் இல்லை. இப்ப நாடுகளந்த அரசாங்கத்துக்குள்ள நான் போன போது சிறுவர் பாடசாலை நடத்துவதற்கு ஆட்பிடிக்க சொல்லி எனக்கு கனடாவில் இருக்கிற நாடுகளந்த அரசாங்கத்தின் பணிமனை பொறுப்பாளர் ரெஜி சொன்ன போதுதான் நான் தூக்கி அறிஞ்சு போட்டு வந்தேன். இதுல இருந்து நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க இந்த அமைப்புகள் எல்லாம் இப்படி செயல்படும். இதுக்காகத்தான் நாங்கள் என்ன சொல்றோம் என்றால், ஒரு தமிழர் மகா சங்கத்தை உருவாக்குங்கள். புலம்பெயர்ந்த தமிழர்களிடமிருந்தும் தாயக தமிழர்களிடமிருந்தும் தமிழ்நாடு, ஆசியாவில் எங்கெங்கே உலகம் முழுக்க எங்கே தமிழர்கள் இருக்கிறார்களோ எல்லா இடம் இருந்த அறிஞர் குழுவை கொண்டு வந்து ஒரு தமிழர் மகா சங்கத்தை உருவாக்கி அங்க விவாதிச்சு ஈழத்தமிழர்களுக்கான அல்லது தமிழினத்துக்கான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்களாக இருந்தால்
அது ஈழத்தமிழகத்துக்கான நல்ல அறுவடையை கொண்டு வரும். அப்படி இல்லை என்று சொன்னால் எதிரிகளுடைய உளவியல் போரும் அரசியல் வியூகங்களும் தமிழர்களை தரக்குறைவாக்கிவிடும். நீங்க இன்னொரு விஷயத்தை சொன்னீர்கள், ஜேவிபிக்கு ஆதரவாக தமிழர் மக்கள் அணிதிரண்டு வருகிறார்கள், தமிழர்கள் ஜேவிபியின் பக்கம் சாய்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னால், மனிதன் எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறான், சூழ்நிலைகளால் நிர்வகிக்கப்படுறான். பசியில் இருக்கிறவனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தா நீங்கள் தெய்வமாக அவன் முன்னால் காட்சிப்படுகிறீர்கள், விளங்குதானே? அவன் உயிர் எடுக்க நீங்கள் போவீர்களாக இருந்தால் நீங்கள் எதிரியாக அவன் உங்களை பார்ப்பான். அப்ப இன்றைக்கு ஜேவிபியினுடைய இந்த அரசியலை நாங்கள் இப்ப ஜேவிபி ஏன் நான் ஒரு மறைமுக ஆதரவை ஜேவிபிக்கு நான் அந்த மகாசபைக்கு ஒரு வாரன் முள்ளமதி என்னடா இப்ப நான் கேட்கிறேன், இப்ப தமிழ் மகாசபை என்று உருவாக்குறோம், இதுக்கு முதலே பேரவை என்று எல்லாம் உருவாக்கப்பட்டது, இப்ப மகாசபை என்று உருவாகுதுன்னு வைங்க. இந்த மகாசபையில அவர்கள் உங்களோட கருத்தை உள்வாங்காட்டி நீங்கள் அவர்களை பற்றி முதல் சொல்ற வாக்கியம் என்ன, இதுவும் ஒரு ஒட்டுக்குழுவா போயிடும், இதுவும் அரசாங்கத்தின் உளவு பிரிவுன்னு சொல்றாரு. அவர்கள் உங்களை கேட்டார், உங்களுடைய கதையை கேட்டு அங்கால இன்னும் 2 பேர்ட்ட கதையை கேட்கிறேன்டா, அவை சொல்லுவீனம் என்ன, இவ புலனாய்வு பிரிவால நடத்தப்படுது, இந்தியாவால நடத்தப்படுது, இதுக்கு ஒரு முடிவு வர போறேன். ஏனென்றால் தமிழ் தரப்புல அரசியல் இல்ல. அரசியல் இல்ல தமிழ் தரப்புல. பிரச்சனை என்று ஒன்று இருந்தால் அதற்கு தீர்வு என்று ஒன்று இருக்கு, வடக்கு என்று ஒன்று இருந்தால் எதிர்முனையில் தெற்கு இருக்கிறது. இந்த காரணத்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இந்த மாகாண சபை தேர்தல் பற்றி கதை வந்த போது இந்த தமிழர் அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைக்கிறோம் என்று சொல்லி இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம் என்று சொல்லி மக்கள் யாரை முன்னிறுத்த யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி கதிரை போடுறோம் என்று சொல்லி சுமந்திரன் ஒரு கருத்தை ஊடகத்துல சொன்ன போது நான் உடனடியாக என்ன சொன்னேன், சொன்னா இந்த கதைகள் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் ஒரு ஜாப்பை உருவாக்குங்கள், அந்த ஜாப்பை எங்களுக்கு முன்னால கொண்டு வாங்க, தமிழ் மக்களுக்கு முன்னால கொண்டு வாங்க. அந்த ஜாப்பு உங்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு இருந்தால் நீங்கள் அந்த ஜாப்பில் நின்று செய்கிற அரசியலை நாங்கள் ஏற்கிறதா இல்லையான்றதை பற்றி பரிசீலிப்போம். இப்ப தேசிய தமிழ் தேசிய மகாசபை என்றதும் ஏன் நான் நாடு கடந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறேன்? நாடு கடந்த அரசாங்கத்திடம் ஒரு ஜாப் இல்லை, நாடு கடந்த அரசாங்கத்தை நேரடியாக நீங்கள் விமர்சித்து எந்த மாற்றத்துக்கு உள்ளாக்க முடியாது, அது தமிழம் என்று சொல்லிக்கொண்டு தான் காலம் முழுக்க தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்குமே தவிர அது தமிழர்களுக்கு எந்த நன்மையையும் பெற்றுக் கொடுக்காதபடிதான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதே மாதிரிதான் மகாசபையை உருவாக்குங்கள் அல்லது என்று கருத்து போட்ட போது சங்கம் என்று வந்து பேர் வைக்கலாம் என்று ஒருத்தர் கருத்து குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் தமிழ் சங்கம் 1 2 3 4 இருந்தபடியா சரி, அந்த வகையில நீங்கள் தமிழ் சங்கம் 3 இருந்தா இது 4வது ஆக்குங்கோ, இது 4 இருந்தா இது 5வது ஆக்குங்கோ, நான் வேண்டாம் சொல்லல. ஆனால் காலத்தை புரிந்து கொண்டு நீங்கள் தமிழ் சங்கத்தை உருவாக்கும் போது தமிழ் சங்கத்துக்கான யாப்பை உருவாக்குவதில் முதல் கவனம் செலுத்துங்கள், பிறகு உருவாக்கிய யாப்பை திருத்தம் செய்வதில் 2வது கவனம் செலுத்துங்கள். இந்த 2ஐயும் நீங்கள் செய்யும் போது உங்களுடைய தமிழ் சங்கம் வலிமை பெற்றுவிடும். அந்த வலிமை பெற்ற சங்கம் இந்த அடிப்படையில் இந்த விவாதத்தில் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. ஆகவே தமிழர் தரப்பு தமிழர் அரசியல் சக்தி இந்த தேர்தலில் இப்படித்தான் செயல்பட வேண்டும், தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆலோசனையை வழங்கவும் அதை தமிழர்கள் ஏற்று நடக்கவும் வழி இருக்கிறது. நீங்க சொல்றத எல்லாத்தையும் நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே நாங்கள் நேரலையில விடுவமாக இருந்தால் இதை கேட்டு மக்கள் எல்லாம் ஓகே முள்ளமதி செல்வம் சரி, நாங்க எல்லாரும் பின்னுக்கு அணிதிரல்வோம் என்று வர போறீங்க. அது உங்களுக்கும் இப்ப இதுகளை கேள்விக்குட்படுத்த வேண்டும், உட்படுத்தித்தான் ஆகும். இப்ப தமிழ் தரப்பில் 2009க்கு பிறகு விடுதலை புலிகள் ஒரு மாபெரும் அமைப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட 95% மக்களுடைய ஆதரவை அது வச்சிருந்தது கடைசி கட்டத்துல வரைக்கும், அந்த யுத்தத்துக்கு முதல் வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு பிறகும் அதுக்கான ஆதரவு தளம் ஒன்று இருந்தது. 50,000 போராளிகள்னா 50,000 போராளிகளுக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் சேர்ந்தவர்களுடைய ஆதரவும் அதுக்கு இருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அங்க இருக்கிற எல்லாருமே பிரபாகரனையும் மாவீரர்களையும் வச்சுதான் அரசியல் நடத்துறார்கள். இப்ப கிட்டத்தட்ட சுமந்திரனும் தீவிரமான இந்த தமிழ் தேசியவாத போக்கால சுமந்திரனும் அதுக்குள்ள இழுபடுறாரு. என்ன நீங்கள் எல்லாரும் போட்டு அடிக்க சுமந்திரனும் தன்னை ஒரு தமிழ் தேசிய ஒரு நாடக நடிகன் அப்படி நடித்து அரசியல் நடத்த வார முழுமதி அதான் சொல்றேன், எல்லாருமே நாடக நடிகர் தான். அதனாலதான் பிரபாகரனையும் மாவீரர்களையும் வச்சு அரசியல் நடத்தினோம். இது எல்லாரும் இன்றைக்கு 40 வயசு என்றால் அங்க யுத்தம் நடக்க அவைக்கு போய் பிரபாகரனோட சேர்ந்து துவக்க பிடிச்சிருக்கலாம் தானே, பிடிக்கல தானே, இன்க்ளூடிங் அர்ச்சனா பிடிக்கல தானே. இப்ப நாங்கள் என்ன கன்னி வெடிகளாக மாறுவோம், கரும்புடிகளாக மாறுவோம் என்று அரசியல் செய்யலாம். அப்ப எல்லாமே நாடகம், சுமந்திரன் மட்டுமல்ல, அங்க எல்லாருமே நாடகம் நடிக்கணும். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா,
நீங்கள் அவ்வளவு பேர்ல ஒரு நிமிஷம் ஜெயவாளன் ஒரு நிமிஷம். எல்லாம் நாடக மேடை, இதில் எங்கும் நடிகர் கூட்டம், உருவம் தெரிவது போலே அவர் உள்ளம் தெரிவது இல்லை. நிச்சயமாக பட்டுக்கோட்டை நீ பொய்யன்னு சொல்லக்கூடாது. தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே யாருடா என்ன நீ யார் என்ன கேட்கிறேன் கேட்டவன் பட்டுக்கோட்டை. இப்படி பட்டுக்கோட்டை போன்றவர்கள் இருக்கிறார்கள். நான் இந்த கவிஞர் காசி ஆனந்தனை பெரிதும் மதிப்பதற்கு காரணம் தமிழரசு கட்சியின் அரசியலை தூக்கி எறிஞ்சு வந்து கடைசி நாள் வரையும் உணர்ச்சி கவிதை எழுதினவன். இப்ப நீங்கள் எல்லார் மீதும் அங்க இருக்கிற எல்லா அரசியல் தலைவர், ஏன்னா குறைஞ்சபட்சம் அங்க உள்ள ஆக்களுக்கு ஜனம் போட் பண்ணி தெரிவு செய்திருக்கு. இப்ப நீங்கள் வெளிநாடுகள்ல இருந்தோட்டு எல்லாரையும் விமர்சிங்க. அது அரசா இருக்கலாம், பச்சைமாரனா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், எல்லாரும் மீதும் வரும். இப்ப நீங்கள் ஏன் ஒரு பொது திட்டத்தை வச்சுட்டு அவைய கூப்பிட்டு கதைக்கலாமல் இருக்குது? 2 போராளிகள் அமைப்பு அங்க உருவாயிடுச்சு. ஜனநாயக போராளிகள், அடுத்த புனர்வாழ் அளிக்கப்பட்ட போராளிகள், அதுவும் கைவிட்டாச்சு. அங்க உள்ள எல்லாரையும் கைவிட்டாச்சு. நீங்கள் அங்க ஒன்றில் நீங்கள் அங்க மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த தலைவர்கள் சொல்றத ஏதாவது ஏற்றுக்கொள்ளணும், அல்லது நீங்கள் ஒரு திட்டத்தை வச்சு அவர்களை அதுக்கு கொண்டு வரணும். 2 நடக்கல. இது சும்மா காத்துல குத்துற மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் பேசுறத பார்த்தா ஜெயபாலன், உங்களுடைய பேச்சு எல்லாமே இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை ஆளவிடுங்கள் இலங்கையை என்று சொல்றதை சொல்லாமல் சொல்ற ஒரு வாசகம் தான் இது. அதுல ஒரு உண்மையும் இருக்கு, அதுல நான் வந்து மறைக்கல, அதான் உண்மை. ஆனால் நான் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு 17 வயசுல போனான். 15 வயசுலயே இவர்களுக்கு வால் பிடிக்க துவங்கினவன். அன்றிலிருந்து இந்த விடுதலை சார்ந்து ஆயுதம் ஏந்தி போராடாமல் இந்த விடுதலை போராட்டத்தை வெற்றி இலக்கை நோக்கி நகர்த்துவதற்கு எங்களுக்கு தந்த வேலையை செய்தவர்கள் தான் நான். அதுல ஒருவன் தான் நான். இந்த தெளிவா நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நான் வந்து இப்ப என்ன பாக்குறோம் என்றால், இந்த ஈழ தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துவது எப்படி என்றுதான் பார்க்கிறேன். பசிக்கும் நேரம் யார் தந்தாலும் அதை உணவாக ஏற்றுக்கொண்டு அவனை கடவுளாக பார்க்கும் மனோபாவம் எங்கள் மக்களுக்கு இருக்காது என்று சொல்லுகிற முட்டாள் நான் அல்ல. அல்லது சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நழுவப்படுவதற்கு ஒன்றும் அறிவிலிகள் எங்கள் மக்கள் என்று நான் சொல்லவில்லை. எங்கள் மக்கள் எதிர்பார்ப்புகளை கைவிட்டு வாழ வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லவில்லை. நான் தானே உங்களுக்கு சொன்னேன், ஆட்சி சிறி மாவளத்த பிள்ளை, ஆட்சியிலே அமரும் முன்னம் வெள்ளை, சக்கரத்தார் அத்தனை பேர் சறுக்கி விழும் குதிரையிலே எத்தனையா ஏறி வந்தாய் அம்மாண்டு புதுவையர் பாட்டெழுதுனதுக்கு பிறகுதான் தலைவர் சந்திரிகாவுக்கு கடிதம் எழுதினவர், அம்மா மன்னிக்க வேணும், உங்கள் உயிருக்கு புலிகள் இனிமேல் உத்தரவாதம் வழங்க மாட்டார்கள். முடிஞ்சு கடிதம் எழுதின தலைவர்கிட்ட உயிருக்கே உத்தரவாதம் இல்லாம போயிட்டு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்றால், உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற இந்த தேசிய மக்கள் ஆட்சிதான் இலங்கைக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றதான் நானும் வலியுறுத்தும். இந்த தேசிய மக்கள் சக்தி உண்மையில ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தை கைவிட்டு ஒரு நல்ல நடைமுறைக்கு சாத்தியமான அரசியலை அது முன்னெடுக்கிறதா என்ற கேள்வியைத்தான் பட்டிமாறன் போன்றவர்கள், அரசு பிரபாகரன் போன்றவர்கள் நடைமுறைகளை வைத்து நிரூபிக்க முற்படுகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய கருத்துக்கும் என் போன்றவர்களுடைய வாதங்களுக்கும் இடையிலான தர்க்கவாதமாகவும், எங்கள் 2 பேருடைய கருத்துக்களுக்கும் ஒரு 3வது கருத்து நிலைவாதமாக உங்களை போன்றவர்களுடைய கருத்து நிலைவாதமும் இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கிறது. நான் வந்து ஏனைய ஊடகங்கள், இந்த ஜால்ரா ஊடகங்களை எல்லாம் ஊடகங்கள் நான் பார்க்கல இல்லை. நான் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த காலத்தில் கூட கனடாவில் இருந்த CTPC வானொலியினுடைய சில நடவடிக்கைகளை விமர்சிக்க நான் விஷமத்தனமானதாக பார்க்கிறேன். ஆனால் அவர்கள் வைக்கிற விமர்சனங்களை தடுத்து நிறுத்த கூடாது என்று விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு கடுமையாக நான் சொன்னவன். TTPC இளையபாரதியை வந்து நான் நேரடியாக ஒரு சம்பவத்தில கோபுரத்தின் கலசத்தில் எச்சமிடும் காகங்கள் ஆனபோதும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள் என்று சொல்லி ஒரு குரல் பதிவு விட்டு CTPC இளையபாரதிக்கு ஒரு செய்தி சொன்னவன். ஆனால் அவர்களுடைய அந்த விமர்சனம் எங்களுக்கு தேவை. அதனால இளையபாரதியை செயற்பட விடுங்கோ. இளையபாரதியின் இருக்கிற சில தனிமனித பலகீனங்கள், நளினங்கள், நையாண்டித்தனமாக பேசுறது, அது உங்கள்கிட்ட இருக்கு ஜெயபாலன். அதை நான் உங்களுக்கு நேரடியாக மொத்தத்துக்கு முன்னாலே சொல்றேன். அதாவது என்னில இருக்கிற பலகீனங்கள் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். என் நண்பர்கள் என்னை பற்றி நிறைய குறைபாடுகள் சொல்லுவார்கள். நான் வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு ஆள், கடும்போக்கானவன், மற்றவர்களை உதறி எறிந்து பேசுகிறவன் எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஊடகங்கள்ல வந்து நான் கதைக்கும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி, அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி கதைக்கிறோன்றது ஒரு உண்மை. சோ இப்ப இதெல்லாம் மனிதன் சூழ்நிலை கைதி. அவன் எண்ணங்களால் தான் இங்க செயல்படுறான். மனிதன் கமாண்டிங் எங்க இருந்து வருது? பாக்குறதும் கேட்கறதும் சிந்திக்கிறதும் தான் வருது. சோ அதனுடைய தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுவோம். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை இலங்கை நழுவ விடக்கூடாது என்று ஆதங்கப்படுகிறோம். நாங்கள் என்ன ஆதங்கப்படுறோம்னா, இந்த சந்தர்ப்பத்தை தமிழர்கள் நழுவ விடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் உங்களை போன்றவர்கள் எடுக்கின்ற இந்த அரசியல் நகர்வு வந்து எனக்கு விடுதலை பிரபாகரன் முதல் துப்பாக்கி கொண்டு பாஞ்சதுல இருந்து இன்றைய வரைக்கும் அங்க ஒரு மாற்றமும் இருக்கிறது. உங்களுடைய அரசியல், நீங்கள் எடுக்கிற அரசியல், விடுதலை புலிகள் இருக்க ஆயுதங்கள் தாங்கிய விடுதலை புலிகளும் சரி,
விடுதலை புலிகள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பிறகு எடுக்கிற அரசியலும் சரி, அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அதே அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க. அதுதான் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் பயணத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது. நீங்கள் என்ன பார்த்து சொல்லக்கூடாது. என்னென்றால் நீங்களும் ஒரு சூழ்நிலை கைதி முல்லமதி. ஏன்னா நீங்களும் வந்து உங்களுக்கு வழங்கின பேட்டியில முல்லமதி 25% பேச முடியாது. நான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவன். எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய இயக்கத்தை குற்றக்குண்டில் நிறுத்துவதற்கு ஒருபோதும் பேச மாட்டேன். அது என்னுடைய வேலையாக இருக்காது, அது ஒரு அறமாக இருக்காது. அப்படின்னா நான் அந்த இயக்கத்தை ஒரு தரையும் உள்ளமதி குற்றக்கூண்டில ஏத்துறதா இல்ல. ஒரு நீண்ட போராட்டம் நடந்து முடிஞ்சது. நாங்க இதுல இருந்து அடுத்த இடத்துக்கு போனோம். நான் என்னன்னு பாக்குறேன்னா, விடுதலை புலிகள் வந்து இன்னைக்கு பிசிக்கலாக ஆயுதம் தூக்கி இல்லை. அவர்கள் ஆயுதம் தூக்கி கொண்டு நடமாடல. ஆனால் தமிழ் அரசியலை வந்து இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி என்று சொல்லப்படுற இந்த வெர்ச்சுவல் புலிகள் தான் இந்த அரசியலை நகர்த்துகிறார். இது ஒரு புலியிசம் உண்டு. தமிழ் அரசியலை டிக்டேட் பண்ணுவார். இது எங்க இருந்து இந்த டிக்டேட்டர்ஷிப் வருது என்றால், உங்களை போன்றவர்கள், அரூஸ் போன்றவர்கள், பட்டிமாறன் மாஸ்டர் மீது எனக்கு மரியாதை இருக்கு. அவர்கிட்ட படிச்சு இருக்கிறார். என்னென்றால் உங்களை போன்றவர்களுடைய அந்த சிந்தனையில இருந்தான் வருது. நீங்கள் இன்றைக்கும் என்ன சொல்றீங்க? ஜனநாயக போராளிகள், புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகளை நீங்கள் ஒட்டுக்குழுக்கள்னு சொல்றீங்க. இந்த அரசியல் இருக்கல, இந்த அரசியல் வன்மம் இருக்கல்லோ, இதுக்கு முற்றுப்புள்ளி வேணும். நீங்கள் வந்து பன்மைத்துவம் வரையலை. இன்னும் நீங்கள் இந்த பன்மைத்துவத்தை நோக்கி வர வேண்டும். கேட்கிறேன் ஜெயபாலன், சொல்லுங்க. வெட்ட வேணும் என்றால் கத்தியையோ வாளையோ பயன்படுத்த வேண்டும். உடைக்க வேணும் என்றால் மடத்திலேயோ சுட்டியிலேயோ தூக்கியாக வேண்டும். அதாவது பூமி நீருக்குள்ளிருந்து வெளியால் வந்த போது வாளோடு தோன்றிய முதல் மனிதன் தமிழன் என்று ஒரு தமிழ் கவிஞன் எழுதியிருக்கிறார். ஒரு பாட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழனை சொன்னார். அதுக்கான தமிழ் விளக்கம் கூட கலை பேருக்கு தெரியாது. நான் அண்மையில அதை பற்றி அழகா எழுதினேன். அதாவது வாளோடு முன் தோன்றியவன் என்று சொல்லி சொன்னால், இந்த பூமியில் தோன்றிய ஏனைய உயிர்களிடமிருந்தும் சக மனிதர்களிடமிருந்தும் தன்னை தற்காத்துக் கொண்டு ஒரு அரசு கட்ட புறப்பட்ட முதல் மனிதன் தான் தமிழன் என்பது அந்த புலவனுடைய வாதம். அந்த வாதத்தை அவன் வைக்கிறதுக்கு முதலும் மனிதர்கள் பல 10,100,000 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அவன் சொன்ன அந்த கவிதையே சொல்கிறது. கல்லும் மண்ணும் தோன்ற முதல் எப்படி வாழோடு தோன்ற முடியும்? இது வந்து ஒரு உவமையம். அதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றதை சொல்லாம லிட்டரலி அப்படித்தான் வந்தாங்க சொல்ல முடியாது. ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள நினைப்பது இதெல்லாம் முடிஞ்சது. இப்ப நான் என்ன பாக்குறேன் ஜெயபாலன், விடுதலை புலிகள் இயக்கம் தலைவர் பிரபாகரன் அழகாக கொண்டு போய் முள்ளிவாய்க்கால இல்லாமல் செய்து விட்டு போனவர். அவர் செய்த ஒரு மிகச்சிறந்த வேலை அது. அவர் தூக்கிய ஆயுதத்தால தமிழர்களுக்கு ஒரு நாட்டை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு அவர் மேக்சிமம் போராடினார். அது முடியாமல் போகும்போது அந்த ஆயுதத்தை அவர் முற்றாக முடிச்சு விட்டு போட்டார். ஆனால் எங்க துரதிர்ஷ்டம் தனியா போயிருந்தா கூட பரவாயில்ல. அவர் தனியா போகல. அவர் குடும்பத்தோட போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அவர் கிட்டத்தட்ட 1,00,000 மக்களையும் கொண்டு போயிட்டார். அது ஒரு பெரிய அப்படித்தான். ஐயா இந்திரா காந்தி என்ற ஒரு பெண் 2 சீக்கியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது பல ஆயிரம் சீக்கியர்களை தில்லியிலே கொன்ற பொழுது அங்கே அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு ஆழ விருட்சம் விழும்போது அதன் அதிர்வு எல்லா இடங்களிலும் அதையெல்லாம் நாங்கள் இருக்காது ஐயா. அதெல்லாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் 6,000 பேர் ஏற்றுக்கொள்ளாதேங்கோ. அந்த 6,000 பேருக்காக மோடிக்கு வந்து அமெரிக்கா நீண்ட காலமாக வரவேற்பு அளிக்கல. ஆனா பிறகு பொருளாதார காரணங்களுக்காக மோடியை வந்து இப்ப அமெரிக்கா ஏற்றிருக்குது. அவ்வாறு நாங்கள் மனித குல அழிவுகளை வந்து அவ்வாறு சிம்பிளாக அதனால நாங்க சொல்றோம், விடுதலை தொடர்பான கதையை நாங்கள் முள்ளி வாய்க்காலோடு விட்டு பார்க்க வேண்டும். அது முடிஞ்சது. விடுதலை புலிகள் இயக்கம் இல்ல ஜெயபாலன். இன்றைக்கு அண்மையில கூட எனக்கு ஒரு பதிவு ஒன்று அனுப்பியிருந்தார், ஒரு கேலண்டர் போட்டு அனுப்பியிருந்தார். உள்ளவதை சொல்றேன், இன்றைக்கும் நீங்கள் நடத்துறது வந்து வெர்ச்சுவல் புலிசம். இது வந்து முற்று வரையில. இதுதான் இன்றைக்கு தமிழ் மக்களின் அரசியல்ல வந்து மிக பெரும் தடையா இருக்குது. அதுல என்ன பிரச்சனை என்றால், அதுக்கு ஒரு தலைவர் இல்ல, அதுக்கு ஒரு கோட்பாடு இல்ல, அது ஒரு பொது கோட்பாடு ஒன்றை வச்சிருக்குது. செய்து ஜெயபாலன், நான் உங்களுக்கும் இந்த காணொலியை பார்க்கிற எல்லோருக்கும் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு மேலாக 2009 வரை விடுதலை புலிகள் இயக்கத்திலே ஒரு போராளியா இருந்தவர் என்ற வகையிலும், இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும் என்றதுக்காக வெளியில பொது வழிக்கு வந்து செயல்படுகிறவன் என்ற வகையிலும் நான் ஒன்று தெளிவா சொல்லிக் கொள்றேன். நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவனே தவிர, விடுதலை புலிகள் இயக்கத்தில் முன்னர் இருந்தவனே தவிர, இன்று விடுதலை புலிகள் இயக்கத்தை நடத்துகிறவனோ
விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. ஆனால் நான் விடுதலை புலிகள் இயக்கத்தில் எஞ்சிய போராளிகளுக்கும் உங்கள் மக்களுக்கு ஒன்று நாங்கள் சொன்னாங்கள், தமிழர்களுக்கு ஒரு சரியான அரசியல் தலைமைத்துவம் இல்லை, நீங்கள் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றோம். இன்றைக்கு ஜேவிபி தென்னிலங்கையில் ஒரு பயங்கரவாத இயக்கமாக கருதப்பட்டது. அவர்களும் செய்யாததெல்லாம் செய்தவர்கள், சலாமலைக்கும் ஏதோ கொண்டு வைத்தவர்களோ பாராளுமன்றத்தில் கொண்டு வைத்தவர்களோ ஏதோ எல்லாம் செய்தவர்கள். அந்த தென்னிலங்கை மக்களின் பிரதிகளாக மட்டுமல்ல, அவர்கள் ஒட்டுமொத்த இலங்கையின் ஆட்சியாளர்களாகவும் ஜேவிபியினர் வந்து விட்டார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்து மிஞ்சி இருக்கிறவர்கள் அரசியல் தெளிவு உங்களுக்கு இல்லை என்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த அரசியலை கற்றுக்கொண்டு தமிழர்களுக்கான ஒரு அரசியலை கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு உங்களால் ஏன் முடியல என்றதான் நான் கேட்கிறேனே தவிர அதை இவர்கள் செய்யக்கூடியவர்கள் அல்ல என்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அழகான உதாரணம் இந்த வேந்தன் என்றவர் ஜனநாயக போராளிகள் என்ற பேர்ல போய் எவ்வளவு இந்த செல்வத்துக்கு பக்கத்துல போய் நிக்கிறான் ஐயா. வெக்கம் மானவனுக்கு இல்ல. செல்வத்தின் மீது வைக்கப்படுகிற அலிகேஷன் என்ன இப்ப சோதனைங்க ஒரு குரல் பதிவு விட்டு கேட்டீங்களே சோதி, அதாவது செலவு அரசியல் குழு முடிவெடுக்கவனும் செல்வம் செலவு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஈனத்தனமான ஒரு விஷயம். செல்வம் எல்லாம் வந்து செலவுக்கு தலைவராக இன்றைக்கு இருக்கிறது. இது அவங்களோட இயக்க பிரச்சனை. ஆனா அவங்களை அதை சரியா செய்யப்படும். அதே மாதிரிதான் விடுதலை புலிகளின் பக்கத்திலே விடுதலை புலிகள் இயக்கம் என்று ஒன்று இன்றைக்கு இல்லை 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 இல்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தின் பேரில் இவர்கள் தமிழ் அரசியல் துறை, தமிழ்ல விடுதலை புலிகள் அரசியல் துறை என்று நடத்துவதை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் போராளிகள் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி ஒன்றை கட்டமைப்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இவர்கள் அந்த சிந்தனையோட விரட்டும் பிறகு இவர்களை மாற்றி அமைச்சு ஒரு நல்ல அரசியல் சித்தாந்திகளாக கட்டமைச்சு விடலாம் என்று நாங்கள் எடுத்த முயற்சி படுதோல்வியில முடிஞ்சது. அது என்னை பொறுத்தவரையில எஞ்சிய புலிகள் தமிழகத்தின் சாபக்கேடுகள் என்று நான் சொல்றதுக்கு தயங்கவில்லை. அதை நீங்க திருப்பி சொல்றீங்க. இப்ப என்ன பிரச்சனை என்றால், நீங்கள் எல்லாரிலையும் உள்ள பிரச்சனை வேந்தனோ அல்லது இன்பராசாவோ இங்க ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பொருட்டும் இல்லை. மக்கள் யாரும் அவைக்கு பின்னாலேயும் இல்ல. அவர்கள் ஒரு அமைப்பை வச்சுக்கிறோம், அதுக்கு தலைவரா இருக்கிறோம். மக்களுக்கு அதை பற்றின அக்கறையும் கிடையாது. அங்க யாரும் வாக்களிக்கிற மாதிரியும் தெரியல. அவர்கள் மக்கள் இன்றைக்கு வாக்களிக்கிறது 2 பேருக்கு தான். ஒன்று கஜேந்திரமா இருக்கு, அடுத்தது சுமந்திரன் ராணிக்கு, தமிழரசு கட்சிக்கு. 2 தான் நான் வாக்களிக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்டா, இந்த வேர்ச்சுவலா இருக்கிற உங்களை போன்றவர்கள் வந்து ஒரு ஆளை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். உங்களுடைய அரசியல் ஒரு வடிவம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் காத்துல குத்துற மாதிரி எல்லாரையும் நீங்கள் குத்துறீங்களே ஒழிய குறைஞ்சபட்சம் நீங்கள் எழுத்துல போடணும். இதுதான் எங்களுடைய அரசியல். ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று காய்ச்சிட்டு அடுத்த நாளைக்கு இன்னொன்று காய்க்கணும். இதை வலியுறுத்துற வேலை நான் செய்யறேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இதைத்தான் நான் வலியுறுத்தி கொண்டு. அதாவது நீங்கள் எழுத்துல கொண்டு வாங்கப்பா. தமிழர்களுக்கான கூட்டமைப்பு எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எழுத்துல கொண்டாங்க. இன்றைக்கு உங்களுடைய அரசியல் தேவைக்காக நீங்கள் கூடுவீர்கள், நாளைக்கு உங்களுக்கு உங்களோட தமிழினம் தெரியல இல்லை நிக்குது. இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை இந்த தமிழ் தேசிய வேஷம் போட்டிருக்கிற இந்த இலங்கையில் இருக்கிற தமிழரசு கட்சி, ஏனைய சங்க கூட்டணி, இவர்கள் எல்லாரும் தான் பார்த்து சொல்றேன். கஜேந்திரகுமார் எல்லாரையும் பார்த்து சொல்றேன். இந்த ஏமாளிகளை நீங்க நேற்று பாத்தீங்களா ஒரு வீடியோ, கிளிநொச்சியில ஒரு வயசு போன ஒரு தாறுமாறா பேசுறாரு, இந்த கட்சிக்காரர்கள் பேச பார்த்துருக்கீங்களா? அதுல அவர் என்ன கேட்கிறார், சம்பந்தம் செய்த துரோகத்தால் நாங்க இன்றைக்கு இந்த நிலையில இருக்கிறோம்னு சொல்றாரு. இல்ல நான் அவருக்கு போய் சம்பந்தனை பற்றி நேரடியாக காதுக்க சொல்லவும் இல்லை. நான் கேட்ட விஷயங்களை எங்க கேட்டாரோ கேள்வியோ எனக்கு தெரியாது. ஆனா அவரே சொல்றார், இந்த பால்படுவதால் நாங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம்னு சொல்றாரு. அப்ப தமிழர்களுக்கு வாக்களிக்க போகிற இடம் இல்லாமத்தான் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடமாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வரும்பொழுது தமிழர்கள் அடுத்த தேர்தலில் பாருங்க, வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தி 90% வாக்கை வாங்க இல்லைன்னா நான் இந்த அரசியல் பேசுறதை கைவிட்டு போறேன். 100% அந்த கருத்தோட நான் உடன்படுறேன். அப்படி நடந்தால் சிங்கள வடகிழக்கும் இந்த அருணகுமாராவுக்கு பின்னால் அணிதிரண்டால் இந்த அருணகுமார என்ற இலங்கை அதிபர் இலங்கையை சிங்கள பௌத்த நாடாக நிறுத்த வேண்டும் என்ற ஜேவிபியின் அடிப்படை வாத சிந்தனைக்கு உயிர் கொடுக்கும் நிலை ஒன்று உருவாகமாக இருந்தால், அம்பேத்கரோட 5000 பேரோ 50,000 பேர் போய் பௌத்தர்களாக மாறியது போல ஏன் வடகிழக்கு தமிழர்கள் அதிரடியாக பெரும்பாலானவர்கள் பௌத்த மதத்துக்கு தங்களை மாற்றிக்கொள்ள முனையக்கூடாதுன்னு நினைக்கிறீர்கள்? ஏன் நடக்காது? எப்படி உங்களை சொல்ல முடியும்? அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப என்னென்றால் நாங்கள் ஜேவிபி வந்து இதை திணிக்குது என்றதுலதான் அந்த பிரச்சனை வருது. இன்றைக்கு வரைக்கும் அனுரகுமார திசாநாயக்காவோ ஜேவிபியோ வந்து தங்களுடைய இந்த பௌத்த விஷயங்களை வந்து கைவிட இல்லை என்றது உண்மை. அவர்கள் அப்படி கைவிட்டால் அவர்களுடைய இருப்பு ஆபத்துக்குள்ளாகும் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப எந்த ஒரு அமைப்பும் வந்து ஆட்சிக்கு வர முதல் இருக்கிற நிலைமையும் ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்கிற நிலைமையும்
ஒன்றாக இருக்காது. இதுக்கு வந்து ஒரு காலத்தை இந்த அரசியல் நிகழ்ச்சிகள் ஒரு சங்கிலி தொடர். ஜெயபாலன், தேர்தலில் நீங்கள் வெல்ல வேண்டும் என்றதுக்காக சில விஷயத்தை மக்களுக்கு சொல்லுவீர்கள். வென்ற பிறகு அடுத்த தேர்தலில் வெல்லுவதற்காக என்ன செய்யணுமோ அந்த அடிப்படையில் செய்வீர்கள். இதுதான் இனவாதம் தொடர்வதற்கும் மதவாதம் அடிப்படையில மாற்றங்களை உணர்கிறார்கள். அங்க வந்து சில மாற்றங்கள் உணரப்படுது. நாங்கள் விரும்புகிற வேகத்தில் அது நடக்கல. இல்ல, நான் என்ன பார்க்கிறேன் என்றால் ஜெயபாலன், தமிழர்களுடைய பலகீனத்தால் சிங்கள பௌத்த பேரினவாதம் அப்படியே தன்னை தற்காத்து கொண்டு தமிழர்களை நாசம் செய்ய போகுது என்ற இந்த பயத்தை தான் நான் இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஏனென்றா அங்க வந்து இனவாதம் குறைக்கிறதுக்கான முயற்சிகளை தமிழ் மக்களும் எடுக்க வேணும். தமிழ் அரசியல் எடுக்க வேணும். தமிழர் அரசியல் செய்யல. நீங்கள் செய்யும் அதுல நீங்கள் செய்யறீங்களா நினைக்கிறேன். நான் அரசோ பட்டிமாகரனோ அதை நோக்கி போகல என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னென்னால் இதுதான் அந்த வெர்ச்சுவல் புலிசத்தின் உள்ள பிரச்சனை. அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு கொள்கை சிந்தனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர்களுடைய பார்வையை நான் எப்படி புரிஞ்சு கொள்றேன். உங்கள ஒரு என்ன சொல்றது, அதுல ஒரு இதொண்டு இருக்குது. உங்கள நீங்கள் ஒரு சாஃப்ட் கார்னர் ஒன்று எடுக்கிறீங்க. அது எனக்கு விளங்குது. அதை நோக்கி நகரணும் என்று யோசிக்கிறவன் நான். எது உண்மையோ அதுக்கு மரியாதை கொடுக்கணும் என்று நான் சிந்திக்கிறவன். மிக வயது குறைஞ்ச ஒரு போராளியாக இருந்த காலத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு சில கருத்துக்களை சொல்லுகிற ஒரு வேலை எங்களுக்கு இயக்கம் தந்து எங்களை வளர்த்த காரணத்தினால நாங்கள் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தெளிவா இருக்கிறோம். பட்டிமாறன் சாரோ அல்லது அனுஷ்பிரபாகரன் போன்றவர்களோ தமிழ் இனம் சார்ந்து சிந்திக்கின்ற வகையில் அவர்கள் தென்னிலங்கையை பார்க்கிறார்கள். ஆனால் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் தமிழினத்தின் பலகீனத்தான தமிழர்களை விழுங்கி விட்டு போவது அவர்கள் தமிழினம் சார்ந்து சிந்திப்பதாக நான் நினைக்கல. நான் 2004 ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதுல வந்து இந்த தமிழீழம் கைவிடப்படும், இந்த யுத்தம் தொடர்ந்தால் தமிழீழம் கைவிடப்படும் என்றுதான் எழுதினார். 2004 புலிகள் மிக மிக பலமாக இருந்த காலகட்டம். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே புலிகள் ஒரு தன்னாட்சியை வச்சிருந்த அந்த காலகட்டத்திலேயே, நிழல் அரசு வச்சிருந்த காலகட்டத்திலேயே தமிழ் மக்கள் வடக்கு கிழக்குல இருந்து வெளியேறி கொண்டுதான் இருந்தார். 1/3 பகுதி தமிழர்கள் தான் வடக்கு கிழக்குல இருக்கிறார்கள். மித்த 1/3 பகுதி தென் பகுதிகளில் சிங்கள மக்களோட வாழ்கிறார்கள். அடுத்த 1/3 பகுதி வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்துட்டார்கள். இந்த யுத்தம் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தால் வெளிநாட்டுக்கு போன ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய குடும்பத்தில இருந்து இன்னும் ஒரு ஆளையோ 2 பேரையோ தமிழீழம் கைவிடப்படும். விடுதலை புலிகள் போராடி இருக்க இயலாது. அந்த யுத்தம் முடிவுக்கு வந்ததன் மூலம் அங்க தமிழ் மக்கள் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கலாம் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதை தக்க வைக்கிறதுக்கு தமிழ் தேசிய தலைமைகள் தவறிட்டது. நீங்கள் இப்படி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறீர்கள். ஆபரேஷன் பேகன் என்ற அந்த ராணுவ திட்டம் வந்து தமிழ்ச்செல்வனுடைய கையில் நோர்வேயில் வைத்து கொடுக்கப்பட்டு அது இயக்கத்துக்கு போய் இயக்கத்தான வேர்கள் துறைக்கும் வருகிறது. அதை பற்றி யாருமே கதைக்கல. ஆனால் வேர்கள் துறைக்கும் வந்த பொழுது வேர்கள் துறை சொன்னது என்று சொன்னா, இந்த போரை விடுதலை புலிகள் எந்த விலை கொடுத்தாவது தவிர்க்க வேண்டும். விடுதலை புலிகள் இந்த போருக்குள்ள போகக்கூடாது. போனால் நாங்கள் அழிஞ்சு போடுவோம். ஏன்னா கருணாவே உடைச்சு விடுதலை புலிகளின் ராணுவ பலத்தை பாதி இல்லாம பண்ணிட்டான். அப்ப இனி ஓடுற படைதான் நீங்க மிஞ்ச போகுது. ஏன்னா படையினப்படுறது எங்களுடைய படை. அது சர்வதேச ஆதரவோடு ஒரு ராணுவ நடவடிக்கை இலங்கை அரசு முன்னெடுக்குமா இருந்தால் நாங்க நிக்க மாட்டோம். ஏனால் இலங்கை படைகள் எடுத்த எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் எதிர்த்து நின்று பெரிய அளவில் நாங்கள் போராட இல்லை. ஜேசிக்ரூல கூட தந்திரோபாய ராணுவ நடவடிக்கை எல்லாம் செய்த நாங்கள் எதிரியை முன்னேற விட்டு சுத்தி வளைச்சு அவனுடைய அடிச்சு அவனுடைய ஆயுதங்களை பறிச்சு விரட்டி அப்படித்தான் நடத்தி கொண்டிருந்தது. இறுதியாக இந்தியா நேரடியாக மறைமுகமாக இந்தியா வழங்கிய பெரிய ஆதரவால் தான் தேசிய குருவை முற்றுமுழுதாக அடிச்சறியக்கூடிய இருந்தது. அதுக்கு போராளிகளின் தியாகம், தலைவருடைய மதிநுட்பமான ராணுவ திட்டமிடல், எதிரிகளுக்கு எந்த இடத்துல அடிச்சு எப்படி உடைச்சால் இவர்களை நாங்கள் கலைக்கலாம் என்று அந்த ராணுவ திட்டம் வந்து வெற்றி பெற்றது. அதுக்கு ஆயுத ரீதியாகவும் இந்த உதவிகளை இந்திய தரப்பங்களுக்கு செய்தது. இந்த வெற்றிகளுக்கு எல்லாம் நீங்கள் வெற்றி கொண்டாட்டங்கள் கொண்டாடுறதுல ஒரு தப்பும் இல்லை. எண்ட் ஆஃப் த டே இஸ் ஃபினிஷ்ட், முடிஞ்சு. மிக பாரிய தவறு அடிப்படையில நடந்துட்டு சரிதானே. இப்ப நாங்கள் வந்து இதுகளுக்கான காரணங்களை மிகப்பாரிய தவறு அடித்தளத்தில் நடக்கவில்லை. ஆயுத போராட்டத்தை விடுதலை புலிகள் என்னை பொறுத்தவரையில சில பல தனிப்பிழைகளோடு சரியாக நெறிப்படுத்தி அதை ஒரு நடைமுறை அரசு வரை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். அதெல்லாம் சரி. எங்க பிழைச்சு என்று கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் மிதவாத அரசியல், இந்த தமிழரசு கட்சி செய்த துரோக அரசியலும்
பொறுப்புணர்வற்ற நீங்கள் இதுக்கு ஒரு செயற்பாடுகளும் முற்றுப்புள்ளி வைக்கணும் முள்ளமதி. நீங்கள் ஆமா. தொடர்ச்சியாக அவர் செய்தார், இவர் செய்தார், இவர் துரோகம் செய்தார், அவர் காட்டி கொடுத்தார், இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் நீங்க போராட போனீங்க எல்லாரும். உங்களுக்கு நீங்கள் தோத்து போனீங்கன்னா தோத்தீங்களா? இல்ல 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 அவர் இல்ல. அவர் அதை நாங்க தெரிஞ்சு கொண்டு போயிருந்தா நாங்கள் என்ன செய்திருக்கணும்? தமிழரசு கட்சிக்காரர், ஒட்டுமொத்த தமிழரசு கட்சிக்காரரை நஞ்சு வச்சு கொலை செய்திருக்கணும். ஒரு தமிழ் பேராசிரியர் இலக்கிய சொன்னாங்க, நீங்கள் இவங்களை கூப்பிட்டு நஞ்சு வச்சு கொண்டிருக்கணும்டா, இவங்களை விட்டுட்டு அவங்களை விட்ட கூட்டணியை கொடுத்து போட்டு நீங்க போராடி முட்டாளே அழிஞ்சு போனீங்கன்னா. அப்ப நான் திருப்பி சொன்னது, சார் என்ன சார் சொல்றீங்க? நாங்கள் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை மையப்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க சொல்லி விடுதலை புலிகளுக்கு சொல்ல, விடுதலை புலிகள் என்ன மாத்தியாவை உருவாக்க சொல்றியோ என்னன்னு சொல்லி தலைவர் கேட்கிறேன். அதான் நீங்க இப்ப நஞ்சு வச்சு அழிச்சிருந்தா கூட விடுதலை புலிகள் எல்லாரையும் நஞ்சு வச்சு அழிப்பீங்களா? அல்லது மட்டக்களப்பு போராளிகள் எல்லாரையும் நஞ்சு வச்சு அழிப்பீங்களா? அல்லது மாத்தியாவோட இருந்த தீர்வே இல்லையா? அப்ப இதுக்கு தீர்வே இல்லையா? தமிழினம் துவக்கில மட்டும் நம்பி அரசியல் செய்தா இதுதான் முடிவு. துவக்க நம்பி யார் இப்ப அரசியல் பேசுறது? எவருமே அன்றைக்கு செய்த அரசியல் அதுதான். இப்ப முடிஞ்சது. நீங்க தீர்வு சொல்லுங்க. இன்றைக்கு தமிழர் அரசியல் என்ன செய்ய வேண்டும்? நீங்க தீர்வு சொல்லுங்க. இன்றைக்கு தமிழர் அரசியல் இலங்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்குது. நாங்கள் ஒரு முற்போக்கு பாத்திரம் எடுக்க வேண்டும். நாங்கள் சகல ஒடுக்குமுறைக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு இடையில இருக்கிற ஒடுக்குமுறை, ஏனைய இலங்கை மக்களுக்கு எதிராக இருக்கிற ஒடுக்குமுறை, எல்லாத்துக்கும் எதிராக நாங்கள் ஒன்று சேரணும். வெறுமனே தமிழினம் 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 என்று சொல்லிக்கொண்டு எல்லாரையும் எதிரியாக்கி எங்களுக்குள்ள இருக்கிற தமிழர்கள் மக்கள் அப்படி ஒன்றையும் செய்ய மாட்டார்கள். மக்கள் ஏதாவது அமைப்பாக செய்வார்கள், இயக்கமாகி செய்வார்கள். இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, மக்கள் தெளிவடைஞ்ச வளமையாக அமைப்புகள் தான் மக்களிலும் பார்க்க அரசியல் தெளிவு பெற்று மக்களை வழி நடத்துபவர்களாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, இயக்கங்கள் அல்லது அமைப்புகள், அரசியல் கட்சிகள் மக்களிலும் பார்க்க மோசமான அரசியலை கொண்டிருக்கிறார்கள். அதால இன்றைக்கு மக்கள் தன்னிச்சையாக நகர்கிறார்கள். அதாலதான் தமிழ் தேசியம் தோக்குது. மக்கள் இன்றைக்கு தெளிவடைந்து விட்டார்கள். மக்கள் தெளிவடையவில்லை. மக்கள் சூழ்நிலையின் பக்கம் சாய்ந்து கொண்டு தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் வாழுவார்கள். அதுவும் சூழ்நிலைதான். ஜெயபாலன், தண்ணி எவ்வளவு தொகையாக வந்தாலும் மலையை எதிர்த்து போகாது, அது மலையை சுத்திதான் போகும். மக்கள் எவ்வளவு பெருந்தொகையாக இருந்தாலும் அவர்கள் மலையை சுத்திதான் வருவார்கள். உங்களுக்கு ஒரு மலை இருந்தால் அந்த மலை மக்களை நிர்வகிக்கும். அப்ப அந்த மலை ஒன்று தேவை என்றதான் நான் சொல்றேன். தமிழர் அரசியல் கட்சி முடிஞ்சது கதை. நாடு கடந்த அரசாங்கம் ஒன்று உருவாக்கினீர்கள், அதுவும் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு தமிழர்களுக்காக எதுவுமே இல்லை. புத்திஜீவி தமிழர்கள் என்று சொல்றவர்களும் இன உணர்வாளர்கள் என்று சொல்றவர்களும் உங்களை போன்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழர் மகாசங்கம் என்ற ஒன்றை உருவாக்கி அங்க இருந்து அடிபட்டு குத்துப்பட்டு வாதிட்டு முடிவனுங்கடாப்பா, அடுத்து என்ன செய்யறேன். நீங்க இதை செய்ய தவறுவீங்களாக இருந்தால் எழுதி வச்சுக் கொள்ளுங்க. தேசிய மக்கள் சக்தி அவர்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்துகிற இதே நுணுக்கமான அரசியலை தொடர்ந்து முன்னெடுப்பார்களாக இருந்தார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அல்லது ஏபிபி வெல்லுவதற்கு தமிழர்களின் வாக்கு காரணமாகும். அப்படியே அது தொடர்ந்து சென்று ஒரு கட்டத்தில் தமிழர்களே பௌத்தர்களாக போற நிலை வந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இல்ல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த தேர்தல்கள் இன்னும் ஒரு 2 அல்லது 3 தேர்தல்கள் என்றாலும் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை கைப்பற்றத்தான் போகுது. ஏனென்றால் அதுக்கான ஒரு அரசியல் கட்டமைப்பு ரீதியாக அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டு வரார்கள். நான் நினைக்கிறேன் இதுக்கால போய்த்தான் தமிழ் சமூகம் தன்னை அதுல இருந்து விடுவித்துக் கொண்டு தமிழ் சமூகம் தான் ஒரு புதிய சிந்தனை வடிவத்தை எடுக்கும். அதுக்கு ஒரு காலம் தேவை நினைக்கிறேன். அடுத்த தலைமுறை தான் இப்ப இருக்கிற எங்களுடைய தலைமுறை நாங்கள் பழைய லக்கேஜுகளோட தான் தெரிகிறோம். எங்களுக்கு அந்த தலைமையை கொடுக்குற அந்த ஆற்றலை நாங்க இழந்துட்டோம் தான் நினைக்கிறேன். இது ஜேவிபி கால போய்த்தான் அடுத்த ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப ஒரு தீக்குள்ளால போய் வரும்போது இரும்பு கத்தியாயும் வரலாம், வாளாயும் வரலாம், உருட்டியாயும் வரலாம், என்னவாயும் வரலாம்ன்றது போல தமிழர்களுடைய எதிர்காலம் எந்த வடிவத்துல இருக்க போகுதுன்றதை யாராலும் இப்பொழுது அறுதிட்டு கூற முடியாது என்று முயற்சிக்கலாம். என்னன்னா எங்களுக்கு ஒரு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்களுக்கு ஒரு அரசியல் தலைமை இல்லை. இப்ப அரசியலை புரிஞ்சு கொண்ட அரசியல் தலைமை நினைக்கிறேன் இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தை கூறலாமோன்னு யோசிக்கிறேன். தேசிய மக்கள் சக்தி அரசையும் இந்த இலங்கையின் ஒன்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவையும் பார்த்து நான் ஒரு விடயத்தை ஒரு ஈழத்தில் பிறந்த இலங்கையில் பிறந்து இன்றைக்கு கனடாவில் ஒரு கனடியராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் சொல்லுகின்ற கருத்தாக நான் பார்க்கிறேன்.
தொன்மை குடிகளான தமிழர்களை அழித்து விடாதீர்கள். அது நிச்சயமாக நடக்காது. உலகின் சிறுபான்மைகள் நாங்கள் சிங்கள மொழி இலங்கையில் மட்டும்தான் இருக்கிறது, நாங்கள் சிங்களம் பேசுகிற மக்கள், எங்களை தமிழர்கள் புலிகள் அழிக்கிறார்கள் என்று ஓலமிட்டு உலக நாடுகளின் ஆதரவுகளை பெற்ற நீங்கள் ஈழத்தில் உலகின் தொன்மையான தமிழை பேசுகிற, எழுதுவதை போலவே பேசுகிற, கந்தன் வந்தான் என்றால் கந்தன் வந்தான், சென்றான் என்றால் சென்றான் என்று பேசுகின்ற தமிழினத்தை அடியோடு அழித்து விடாதீர்கள். அவர்களை சுதந்திரமாக வாழுவதற்கு, அவர்களை ஒரு தேசிய இனமாக ஏற்று நீங்கள் அவர்களுக்குரிய உரிமைகளை வழங்குறதுக்கு முற்படுங்கள் என்று நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு அவலத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அந்த கேள்வி தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் தமிழ் மக்கள் அறிவார்ந்த ரீதியானவர்கள், சகல தமிழ் சமூகம் இன்றைக்கு என்ன சொல்றது, குறைந்தபட்சம் நாங்கள் ஒரு மூத்த மொழியாக தமிழ் தமிழ் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. பல்வேறு அழிவுகளையும் சந்திச்சுதான் இந்த தமிழினம் வந்திருக்கு. இப்ப ஜேவிபி என்பிபி எங்களை எல்லாம் அழிச்சிட இயலாது. அது அந்த நோக்கம் அவர்கள்ட்டையும் இல்ல. அப்படி அழிவிடக்கூடியவர்கள் நாங்களும் அல்ல. அது தன்னை தக்க வச்சு கொள்ளும் தான் நான் நினைக்கிறேன். அந்த இடைவெளியை நாங்கள் அடுத்த இடைவெளியை வழங்குவோம். மீண்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 90ஆம் ஆண்டு முஸ்லீம் மக்களை 1 மணி நேரத்தில் வெளியேற்றிய பொழுது, நான் அந்த காலத்தில் எனக்கு மாத்தியான சில முஸ்லீம் மக்கள் எழுதிய ஒரு சில படைப்புகளை எனக்கு தந்திருந்தார். இந்த படியன் அவர்களுடைய அந்த தமிழ் மீது அவர்களுக்கு இருக்கிற பற்று, அவர்கள் தமிழை எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்றதை பார்த்துட்டு நான் மாத்திய அன்னைக்கு அப்ப இந்த விஷயம் சேர்ந்து கலைக்க போய் சொன்னது, நாங்கள் இனி முஸ்லீம் தமிழீழம் உருவாக்குவதற்கு போராடலாம், தமிழீழத்துக்காக இனி போராடும் உரிமை எங்களுக்கு இல்லை, முஸ்லீம்கள் தமிழீழத்தை அமைப்பார்கள் என்று நான் சொன்னேன். என்னப்பா அப்படி சொல்றேன் கேட்டேன். உங்களுக்கு தெரியுமோ, நாங்கள் ஆயுதம் தூக்குறதுக்கு முதல்ல 52லயோ 56ல சிங்களவர்களை அடிச்சு கொண்டு போய் கொழும்பில கொண்டே விட்டவர்கள் சேர்பன் ராமநாதன் இங்கிலாந்து கோடித்தான் சிங்களவர்களை காப்பாற்றுறாரு. இப்ப நீங்கள் முஸ்லீம்களை கரைச்சி ஒரு பக்கத்துல தனியாக பெரிய ஒரு சக்தியாக தங்களை அவர்கள் பல்கி பெருகி வளர்த்துக் கொள்வதற்கான களத்தை உருவாக்கி போட்டு மற்ற பக்கத்துல நின்று ஆயுதங்களை தூக்கி போராடி சிங்களவர்களிடமும் முஸ்லீம்களிடம் அடி வாங்கி தமிழர்களை அழிக்க போய் இறுதியாக சிங்களவர்களிடமிருந்து தங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும், முஸ்லீம்கள் ஆயுதம் தூக்கினார்கள் என்றால் அத்தனை முஸ்லீம் நாடுகளும் அவர்களுக்கு ஆதரவளிக்க இலங்கையில் ஒரு முஸ்லீம் நாடு உருவாகும். அந்த முஸ்லீம்களும் தமிழ்தான் பேசுவார்கள், அவர்களால் தமிழ் காக்கப்படும். ஆனால் அந்த நாட்டுக்கு தமிழீழம் என்று பேர் இருக்கார். வேணுமென்றால் நீங்கள் அதுக்கு தமிழீழம், முஸ்லீம் தமிழீழம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அப்படி முஸ்லீம் தமிழீழம் உருவாக்குறதுக்காக நான் போராட வரே இல்லை. என்ன விட நான் விலத்தி விட நான் வீட்டை போடுறேன், பக்கத்து வீட்டில் வழிவாரப்பட்டு இருக்கிறாள், அவளை நான் காலேஜ் கல்யாணம் கட்ட போறோம் இப்படியே பச்சையா மாத்தி அன்னைக்கு நேர சொன்னேன். இல்ல, நான் நினைக்கல முஸ்லீம்கள் எங்கள் அளவுக்கு முட்டாள்தனமாக அந்த முடிவுக்கு போக மாட்டோம் நினைக்கிறேன். இலங்கை ஒரு 3 இன மக்களும் வாழக்கூடிய ஒரு தேசமாக, அதுல தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், இணைய சமூகங்களும் தங்களுடைய சுயமரியாதையோடு அந்த நிர்ணய உரிமையோடு வாழக்கூடிய ஒரு காலம் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு காலம் தேவைப்படும் என்று தான் நான் நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் எவ்வளவு தூரம் அதை நீங்கள் என்னுடைய நன்றியை நீங்கள் எடுத்துக்கொள்றீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இதுகளை நாங்கள் உடைச்சு பேச வேண்டியிருக்கு. இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அதுதான், எங்களுடைய கருத்துக்களை மோத விடுறதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. இந்த கருத்துக்கள் காலத்தில் இருந்து இருக்குது. அதாவது ஆசிவகம் சைவமாக மாறிய பிறகு சைவத்துக்கு எதிரான புரட்சிகள் வந்த காலத்துல அப்பர் சுந்தரர்கள் எல்லாம் பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மணிக்கணக்கில் நாட்கணக்கில் போராடி அவர்கள் பல்வேறு கருத்துக்களும் மலரட்டும். இந்த கருத்து மோதல்களை நாங்கள் தொடருவோம். மோதட்டும், ஆனால் மாலையாக வந்து களத்தில் வேண்டும். நிச்சயமாக அது இந்த முடிவு அப்படித்தான் இருக்கும் என்ற அந்த அழகிய தீவு சுயாதீன தன்மையை இழக்காமல், நாடுகளினுடைய காலனித்துவமாக மாறாமல் தங்கள் உரிமைகளை தாங்கள் பகிர்ந்து கொண்டு இன்னொரு சிங்கப்பூரை போல, சிங்கப்பூர் மீது இருக்கிற சில விமர்சனங்களை கூட இங்கே தவிர்க்கக்கூடிய அளவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியலை கட்டமைக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். இந்த அனுரகுமாராவும் காலமும் அவருக்கு பின்வருகிறவருடைய காலமும் தென்னிலங்கையில் உழைக்க வேணும். திரும்ப மீட்டக்கூடிய அரசியல் வருவதற்கோ அல்லது இந்த தமிழ் இப்ப இருக்கிற இந்த அரசியல் சுதந்திரனுக்குள்ள இருக்கிற அல்லது கஜேந்திரகுமாருக்குள்ள இருக்கிற இல்ல இந்த சங்க கூட்டணி இருக்கிற அரசியல் முற்று முழுதாக தமிழர்களால புறக்கணிக்கப்பட வேண்டும். நான் தமிழ் மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் ஜேவிபிக்கு வாக்களியும் கொண்டு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் தமிழ் தரப்பு இனிமேல் வாக்கு கேட்டு வந்தால் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள். இவர்கள் உருவாக்குகிற போலி கூட்டணிகளை நம்பி இவர்களுக்கு பின்னால் நீங்கள் போகவே வேண்டாம். மண்குதிரைகளை நம்பி ஆற்றில் இறங்கி நீங்கள் ஆற்றை கடக்கப் போகிறவர்கள் இல்லை, கடலில் சங்கமித்து விடுகிறீர்கள். அந்த புள்ளியோட நாங்கள் இந்த நீண்ட உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறோம். முல்லமதி, நன்றி.